எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சாலிட் பிளாக் 8 inches 1 feet, அதாவது 300க்கு 200 இந்த சைஸில் இருக்க சாலிட் பிளாக் அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலவை மிக்சர்ஸ், காங்கிரீட் மிக்சர்ஸை வந்து மிஷினோட மோல்டுக்குள்ளார தள்ளுறாங்க, அதை லெவல் பண்ணுறாங்க. லெவல் வந்து ப்ராப்பராக பார்த்திங்கன்னா இந்த மோல்டு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு லெவல் பண்ணிக்கிட்டு அப்புறம் இந்த ஆட்டோ வைப்ரேட்டர் போட்டு விட்றாங்க. ஆட்டோ வைப்ரேட்டர் போட்டால் இது ரெண்டுமே வைப்ரேட் ஆகும். கல் பாருங்கள் எவ்வளோ ஷேப்பாக ஷைனிங்காக வந்திருக்குன்ட்டு. இப்போ தான் போட்டது, அது மேலே ஏறி தான் நிற்கிறோம். ஒன்றும் டேமேஜஸ் எதுவும் வரல. நம்ம மிக்சிங் அந்தளவுக்கு ப்ராப்பராக கொடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அரை ஜல்லி போடுறோம். ஏன்னா 8 inches பிளாக்குன்றதுனால இது நமக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி காலம் போட்டாங்கன்னா அந்த இடத்துல இது யூஸ் ஆகும். அதனால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் பார்த்து போடுது. அரை ஜல்லிலாம் போட்டு ரொம்ப எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்து, ரொம்ப மற்றதை விட ரொம்ப அதிகமான ஸ்ட்ரென்த் வர அளவுக்கு போடுது. இந்த அளவுக்கு அதுக்கடுத்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இவருங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளில வருது. கல் பாருங்கள் ஷேப்பாக ப்ராப்பராக இருக்குது. ஏன் இதை நம்ம வந்து அதே போல் 1.25 லென்த்துக்கு போடல அப்படின்னா வெயிட்டு தூக்க முடியாது லேபர்ஸால். இதுவே மோரார்லெஸ் ஈக்குவல் டு 25 kgs வரும். சாலிட் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா 6 inches வந்து 25 to 26 kgs வரலாம். அதே வெயிட் வந்து இதில் வரும். அதுவே ஒரு ஆளால் வந்து 7 feet நம்ம நெஞ்சுக்கு மேலே தூக்க முடியாது. அதுக்காக தான் இதை வந்து ஒரு அடியோடு நிறுத்தியாச்சு. அந்த ஒரு 3 inch குறைச்சாச்சு. 3 inchனா 75 mm வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளார மிக்சிங்கு, மீந்த கலவை, அதே போல் இறஞ்ச கலவை அதெல்லாம் எடுத்து திரும்ப வந்து சிமெண்ட்டில் போட்டு மிக்சிங். இதில் வேஸ்டேஜே பண்ணக்கூடாது. வேஸ்டேஜ் பண்ணால் நமக்கு ஹெவி லாஸ் ஆகும். திரும்ப அதெல்லாம் கூட்டி திரும்ப மிக்சர்ஸில் போட்டு அதை எடுத்து ரெடி பண்ணுறாங்க. உள்ளார பாருங்கள் ஏற்கனவே கடைசி லாட் இப்போ போடுறாங்க. அதில் இந்த மிக்சர்ஸில் மீதி இருக்கிற கலவெல்லாம் அதில் இருக்குது. இப்போ திரும்ப கீழே இறஞ்சது அதெல்லாம் எடுத்து உள்ளார போட்டு சிமெண்ட்டை போட்டு மிக்சிங்கை போட்டு ஆரம்பித்து திரும்ப அதை வச்சு ஒரு வேஸ்டேஜே வராத அளவுக்கு உட்காந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிப்ஸ் பார்த்துக்கோங்க, அரை ஜல்லி மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது டஸ்ட்டு, நார்மல் டஸ்ட் மாதிரி இருக்கும். இது மோட்டர் லைன் நம்ம வாட்டருக்கு க்யூரிங்க்காக 6 inches எந்த பிளாக்காக இருந்தாலும் இங்கேருந்து பிளான்ட்டில் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்திங்கன்னா, அது ஃபுல்லாக அதுக்கும் பைப் போகிற அளவுக்கு க்யூரிங் பண்ணிச்சோம். இது நம்மளோட ஸ்டாக்ஸு 6 inch 6 inch பிளாக்ஸு. இந்த சைடும் 6 inch பிளாக்ஸு. அந்த கார்னர் மட்டும் 4 inch. அதே போல் பேக் சைடு வந்து 4 inches வச்சுருக்கோம். இப்போ மிஷினை ஆளுங்க வந்து இந்த இடத்துலேருந்து இந்த லைன் முடிஞ்சிச்சு. இப்போ இதை வந்து டோட்டலாக மாற்ற போகிறாங்க. ஷிஃப்ட் எப்படி பண்ணுறாங்க, எப்படி திருப்புறாங்கன்றதை பார்ப்போம். இந்த முன்னாடி இருக்க லிவரை தூக்கிட்டு ஒரு 3-4 பேர் சேர்ந்து அந்த மிஷினை முன்ன பின்ன தள்ளி கரெக்டான அலைன்மெண்ட் கொண்டு வராங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டியது பின்னாடி இருக்க அந்த கல்லில், நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண கல்லில் ஏதாவது இடிக்குதா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ஏன்னா அது இடிச்சதுன்னா நமக்கு அது ஒரு கல் வேறு வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான். அதே போல் வந்து அந்த மாதிரி திருப்புறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயரை வந்து ஒரு ஆள் எடுத்து போகணும். ஏன்னா அந்த டயர் ஒயர் மேலே ஏறிச்சு அப்படின்னா ஒயரை டேமேஜ் பண்ணுறோம். அது தேவையில்லாத ரிஸ்க்கு ஏற்படுத்தணும். நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு அந்த மாதிரி எதாவது ஆச்சுன்னா நம்ம ELCB வச்சுருக்கோம். அதனால் டோட்டலாக பவர் ஃபுல்லாக ஆஃப் ஆகிடும். பவர் சப்ளை அங்கே வராது. பாருங்கள் எப்படி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எந்த கல்லுக்கும் டேமேஜ் ஆகாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரிவர்ஸ் கொண்டு வராங்கன்னு பாருங்கள். இப்போ லைன் ஏற்றுறதுக்காக கிராஸுக்கு எடுத்துகிட்டு வராங்க. கிராஸுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு இப்போ வந்து வெர்டிக்கலாக அடிச்சிட்டாங்க. இந்த சைடு ஹரிசாண்டலாக இப்போ கொண்டு போகிறாங்க. இப்போ இந்த மீதி கலவை இருந்தது பார்த்திங்களா, அந்த மோல்டில் அது வந்து மிக்சிங் ஆகிட்டுருக்கு. மிக்சிங் ஆனதுக்கப்புறம் அதை ட்ராலியில் எடுத்துகிட்டு வந்து அதை போட்டு ஒரு ஸ்டோன் அடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க.
பார்த்துங்க. இது நம்ம மிக்ஸிங் போடுறப்ப எப்பயும் கீழே வர வேஸ்டேஜ் தான். இது நம்ம வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. அப்படியே விட்டா அது சிப்ஸு, பவுட்ரு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி தான் விடும். பாருங்கள், இன்றைக்கி கால்லேருந்து ஒரு 2 லைன் கொஞ்சம் இன்றைக்கி ஸ்டாக் ஏற்ற வேண்டியது, லோட் கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருந்ததுனால ஒரு 2 லைன் தான் முடிக்க முடிஞ்சுது அவங்களால. இதெல்லாம் வந்து அதுக்கு முந்தின நாள் அடித்த 6 இன்ச்சஸ் பிளாக்கு. ரொம்பவே ஹெவியாக இருக்கும். ஃபினிஷிங்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஒரு 7 டேஸ் ஆச்சு இதெல்லாம் அடிக்க. இப்போ இந்த ஒரு 8 இன்ச்சஸ் பிளாக்கு ஏன் போடுறோம் அப்படின்னா, இப்போ முக்கா காலம் போடுறப்போ 9 இன்ச்சஸ் காலம் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் பிளாக் வச்சிங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் அப்போ ஃப்ரண்ட்டில் பேக்கில் வரப்போ உங்களுக்கு பிஞ்ச் எதுவும் வராது. வீடு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதே போல் வந்து லோட் பியரிங்கில் கட்டுறப்போ ப்ராப்பர் ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆகிருக்கும். இப்போ இதில் ஒவ்வொரு ப்ரொடக்ஷனுக்கும் ஒவ்வொரு கல்லுக்கும் எவ்வளோ காஸ்ட் ஆகுது, அதை எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க, நம்ம டெக்னிக்கலாக போடுறப்ப நம்ம என்ன தப்பு பண்ணுறோம். இங்கே பாருங்கள், அந்த மிஷினில் மிக்சர் மிஷினில் இன்றைக்கி ஒரு ஃபால்ட்டு பார்த்துருந்தோம். அந்த பியரிங்க்கு கவருக்காக வச்சுருக்க வெல்டிங்கு அதை விட்டுருச்சு. அது வேறு ரோல் ஆகிட்டுருக்கு. அதை நம்ம இந்த மாதிரி மிஷினை பீரியாடிக்கலாக செக் பண்ணிகிட்டு இருக்கோம். மிஷினில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, ஏது பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. அப்போ தான் மிஷின் நல்லா லைஃப் வரும். ரொம்ப டீட்டெயில் அனலைசிஸ் ஆஃப் காஸ்ட்டு ஒவ்வொரு பிளாக்குக்கும் எவ்வளோ வருதுன்றது நாளைய வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.